வணக்கம். ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம், 3ஆம் பிறை. நல்ல நேரம் உண்டு, காலை 7:30 to 9. எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமை இப்பொழுது பார்க்கலாம். குரு பகவான் ரிஷபராசிக்கு வந்துவிட்டார் என்றுதான் அர்த்தம். இந்த சூழலில் எப்படி இருக்க போகிறது ராசி பலன் பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. அலட்டல், கர்வம் அதிகமாக இருக்கிறது 3 நட்சத்திரத்துக்கும். வழிபாடு முக்கியம், நிதானம். ஓம் ஓம் தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி, இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். நிதானம். வேற சில வழிபாடுகள் சொல்றோம். அனுகூலமான எண் 7, தெற்கு வெள்ளை. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. வெண்முரசுன்னு போடுங்க கூகுள்ல, எல்லாம் வந்துடும். ஜெயமோகன் படிங்க, 1/2 மணி நேரம் ஆகுது, படிக்கணும், முக்கியம் அது. ஏழைகளுக்கு மஞ்சள் நிற துணி பழசு புதுசு தானமாக கொடுங்க. பசுமாட்டுக்கு பசும்புல் கொடுங்க, அல்லது காசாவது கொடுத்துருங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. உங்க பிறவி பலமான பெருந்தன்மை மனோதிடம் ஜெயிக்கும். ஆனால் ராசிக்கே குரு வந்திருக்கிறார், எனவே வழிபாடு முக்கியம். மனசுல சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் புஷ்கரமே போற்றி, புலஸ்தியரே போற்றி. புஷ்கரம்னா என்ன, புலஸ்தியர்னா யாரு தெரிஞ்சுக்கோங்க. நிதானம். அனுகூலமான எண் 3, 7, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் எது வேண்டுமானாலும் படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கு சோறு கொடுங்க. தயிர் சோறாக அல்லது மோர் சோறாக இருப்பது நல்லது. தயவு செய்து சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு கொடுங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீங்க. ஆமா, வசதிப்பட்ட நேரத்தில் சாயந்தரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் ஏத்துங்க, அது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் பிரமாதமான முன்னேற்றம். வாழ்க்கை வளமாகும், உயர்வு உண்டு, பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் குருவுக்கும் நவகிரக சந்நிதியில் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க, நல்லது. மொத்தத்தில் 3 பேருக்கும் சூப்பர். மனசில் சில மந்திரங்கள் ஓடுவது நல்லது. ஓம் ஓம் ஆலங்குடியே போற்றி, அகத்தியரே போற்றி. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் எது வேண்டுமானாலும் படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கு சோறு கொடுங்க. தயிர் சோறாக அல்லது மோர் சோறாக இருப்பது நல்லது. தயவு செய்து சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு கொடுங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீங்க. ஆமா, வசதிப்பட்ட நேரத்தில் சாயந்தரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் ஏத்துங்க, அது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. நிதானம், பொறுமை, வழிபாடு முக்கியம். ஆமா, நிதானம். மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருப்பது நல்லது. ஓம் செந்தூரே போற்றி, செய்யோனே போற்றி. நிதானம். செய்யோன்னா சிகப்பானவன் யாரு? முருகன். குரு உதவிக்கு வந்து விட்டார், அது சூப்பர். ஆனா இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குரு பயிற்சி உதவி செய்கிற 5 ராசிகள் உங்களுது ஒண்ணு, அது வேற. இன்னைக்கு நாள் சிறப்பா இல்லை. அனுகூலமான எண் 5, தெற்கு சிவப்பு. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. வெண்முரசுன்னு போடுங்க கூகுள்ல, எல்லாம் வந்துடும். ஜெயமோகன் படிங்க, 1/2 மணி நேரம் ஆகுது, படிக்கணும், முக்கியம் அது. ஏழைகளுக்கு மஞ்சள் நிற துணி பழசு புதுசு தானமாக கொடுங்க. பசுமாட்டுக்கு பசும்புல் கொடுங்க, அல்லது காசாவது கொடுத்துருங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம், பிரமாதமான நாளாக இருக்கும். உங்க பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். திருஷ்டி இருக்கு, மனசுல சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் தாரா தேவியே போற்றி, தாரா தேவியே போற்றி, தருமனே போற்றி. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் எது வேண்டுமானாலும் படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கு சோறு கொடுங்க. தயிர் சோறாக அல்லது மோர் சோறாக இருப்பது நல்லது. தயவு செய்து சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு கொடுங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீங்க. ஆமா, வசதிப்பட்ட நேரத்தில் சாயந்தரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் ஏத்துங்க, அது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. கன்னிராசிக்கார நேயர்களே, 12 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். அசைவனவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. 1 மணி வரைக்குமே ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. காலையிலேயே வசதிப்பட்ட நேரத்தில் 12 மணிக்குள்ளேயோ 1 மணிக்குள்ளேயோ விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபம் ஏற்றுங்க, அது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. ஆமாம், நல்லது. மனசில் சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடணும். ஓம் ஓம் ஐராவதமே போற்றி, ஐராவதமே போற்றி, ஐயனாரே போற்றி. 1 மணிலிருந்து சூப்பர். கன்னிராசிக்கு 1 மணிலிருந்து சூப்பர், நல்லது. 1 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் 7, தெற்கு வெள்ளை. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. வெண்முரசுன்னு போடுங்க கூகுள்ல, எல்லாம் வந்துடும்.
ஜெயமோகன். படிங்க, அரை மணி நேரமாகுது, படிக்கணும், முக்கியம் அது. ஏழைகளுக்கு மஞ்சள் நிற துணி பழசு புதுசு தானமாக கொடுங்க. பசுமாட்டுக்கு பசும்புல் கொடுங்க, அல்லது காசாவது கொடுத்துருங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. துளாராசிக்கார நேயர்களை, பகல் 12 வரைக்கும் நல்லா இருக்குது. 12ல இருந்து சந்திராஷ்டமம். அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. மனசில் சில மந்திரம் நாள் முழுக்க ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிண்டகனே போற்றி. பிரம்மதேவரே போற்றி, பிண்டகனே போற்றி. இந்த 2 மந்திரமும் சொல்லுங்க, நல்லது. நிதானம், பொறுமை. அதனோட பாதிப்பு, சந்திராஷ்டமத்தினோட பாதிப்பு, அதாவது புத்தி மனசு ஒழுங்காக வேலை செய்யாது. 11 மணிக்கு ஆரம்பிக்கும். ஜாகிரதையாக இருங்க, எதுக்கும் பொறுமை. ஆமாம். அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்க. வெண்முரசுன்னு போடுங்க கூகுளில், எல்லாம் வந்துடும். ஜெயமோகன். படிங்க, அரை மணி நேரமாகுது, படிக்கணும், முக்கியம் அது. ஏழைகளுக்கு மஞ்சள் நிற துணி பழசு புதுசு தானமாக கொடுங்க. பசுமாட்டுக்கு பசும்புல் கொடுங்க, அல்லது காசாவது கொடுத்துருங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான சுறுசுறுப்பு ஜெயிக்கும், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், வாழ்க்கை வளமாகும். அப்புறம் என்ன, கலக்குங்க. மனசுல சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் பிரகலாதனே போற்றி, பிரகலாதனே போற்றி, பிருகு முனிவரே போற்றி. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம தயவு செய்து ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம், பசுமாட்டுக்கெல்லாம் பசியை தீருங்க, பசியை ஆத்துங்க, நல்லது. அதனால உங்கள் குலம் செழிக்கும். தயவுசெய்து மறந்துடாதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. தனுசு ராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க, பிரமாதம், வாழ்க்கை வளமாகும். உங்கள் ராசிக்கு தலைவர் குரு, கிழமைக்கு தலைவர் குரு, உங்கள் பெருந்தன்மை ஜெயிக்கும், நல்ல நாள். ஆனால் தயவு செய்து ஒன்றை ஞாபகம் வச்சுக்கோங்க, குரு பயிற்சி சரியில்லை. ஆமாம், வழிபாடு முக்கியம். மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் இந்திரனே போற்றி, ஈசானனே போற்றி. அனுகூலமான எண் 1, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம தயவு செய்து ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம், பசுமாட்டுக்கெல்லாம் பசியை தீருங்க, பசியை ஆத்துங்க, நல்லது. அதனால உங்கள் குலம் செழிக்கும். தயவுசெய்து மறந்துடாதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. மகர ராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள், குரு பயிற்சியும் சூப்பர், கல்லக்கறீங்க, பிரமாதமான நாளாக இருக்கும். வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, ஜமாய்க்கிறீங்க, அவ்வளோதான், ஒரே வார்த்தை. மனசில் ஒரு மந்திரம் மட்டும் ஓடட்டும். ஓம் ஓம். ஏன், திருஷ்டி இருக்கு, ஆமாம், வைத்தறிச்சல் பெரிய பிரச்சனை. ஓம் ரங்கநாதரே போற்றி, ரமணரே போற்றி. அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்க. வெண்முரசுன்னு போடுங்க கூகுளில், எல்லாம் வந்துடும். ஜெயமோகன். படிங்க, அரை மணி நேரமாகுது, படிக்கணும், முக்கியம் அது. ஏழைகளுக்கு மஞ்சள் நிற துணி பழசு புதுசு தானமாக கொடுங்க. பசுமாட்டுக்கு பசும்புல் கொடுங்க, அல்லது காசாவது கொடுத்துருங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. குரு பெயர்ச்சி பரவாயில்ல, ஆனாலும் முழுமையான உதவி இல்லை. இன்றைக்கும் நாள் சிறப்பாக இல்லை. பூரட்டாதியில் பிறந்தவங்க சூரியனுக்கும் குருவுக்கும் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. ஆமாம், நல்லது. 3 பேருமே சில மந்திரங்கள் சொன்னால் தப்பிச்சுக்கலாம். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தூங்க மாட்டீங்க. ஓம் கருடனே போற்றி, கருடனே போற்றி, கத்ருவே போற்றி. அனுகூலமான எண் 7, தெற்கு வெள்ளை. மீனராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம். ஆமாம், கவனம். உங்க ராசிக்கு தலைவர் குரு தான். குரு பயிற்சி சிறப்பா இல்லையே, எனவே நிதானம், ஜாக்கிரதை. மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் ஓம் பீஷ்மரே போற்றி, பீஷ்மரே போற்றி, பிரம்மரே போற்றி. அனுகூலமான எண் 1, வடக்கு வெள்ளை. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போனில் இலவசமாக கிடைக்குது, படிச்சு பாருங்க. வெண்முரசுன்னு போடுங்க கூகுளில், எல்லாம் வந்துடும். ஜெயமோகன். படிங்க, அரை மணி நேரமாகுது, படிக்கணும், முக்கியம் அது. ஏழைகளுக்கு மஞ்சள் நிற துணி பழசு புதுசு தானமாக கொடுங்க. பசுமாட்டுக்கு பசும்புல் கொடுங்க, அல்லது காசாவது கொடுத்துருங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. நேயர்களை, குரு பெயர்ச்சி வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி, மே மாதம். ஆனால் குரு பெயர்ச்சி வந்துட்டதா தான் அர்த்தம். 5 ராசிகளுக்கு சிறப்பாக இல்லை, 3 ராசிகளுக்கு ரொம்பவும் சிறப்பாக இல்லை.
அதில் 5 ராசிகளுக்கு சிறப்பாக இருக்கும்பாங்க. அதில் ஒரு ராசி கொஞ்சம் பரவலாம தான் இருக்கும். சரி, மொத்தத்தில் பார்த்துக்கோங்க. அதற்கான பலன்களை நாங்கள் பின்னாடி சொல்கிறோம், பயன்படுத்தி கொள்ளும். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.